Hi friends, welcome to Ajitha Samayal. நாம் இன்னைக்கு எல்லா விதமான டிஃபனுக்கும் ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ் ஒன்று பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் சூடாகிட்டு இப்போ பேன் சூடாகிடுச்சு, நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டை, 2 ஏலக்காய், சும்மா ஒரு 3 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை. இப்போ நாம் வந்து 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். 3 பெரிய வெங்காயம் இதை போட்டுடலாம். இது வந்து நம்ம ரொம்ப நல்லா வதக்கணும், அதாவது அந்த ப்ரௌன் கலர் வரணும், அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்க போகிறோம். இப்போ இது தேவையில்லை, இதை எடுத்துடலாம். இதோட எசன்ஸ் எல்லாம் இதில் இறங்கிட்டு இது வேண்டாம். நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குல்ல. இந்த டைமில் நம்ம இதில் நம்மளே எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சோம். இது நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ இதிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் வெங்காயம் வந்து இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்க போகிறோம். இஞ்சி பூண்டு 2த்தையும் வந்து தட்டி வச்சுருக்கேன். ஒரு 3 பல் பூண்டும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி 2யும் சேர்த்து தட்டி வச்சுருக்கேன். இது இதில் போட்டுடலாம். போட்டால் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விடுவோம். இப்போ நம்ம இஞ்சி அந்த பூண்டு போட்டதுக்கப்புறமும் ஒரு கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். இன்னும் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். அந்த ரா ஸ்மெல் அது போகிற அளவுக்கு, நல்லா பச்சை வாசனை அது போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். இது வந்து ஒரு ரொம்ப நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சைட் டிஷ். இது வந்து ஆப்பம், சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இது. ஓகே, இப்போ இந்த மிளகா பொடியோட அந்த ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் வெங்காயமும் சேர்த்து அரைச்சி வச்சிடும் இல்லையா, வதக்கின வெங்காயம் சேர்த்து அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருவோம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பரான கிரேவி இது. இதை மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி தக்காளி தொக்கு அந்த மாதிரி செய்யாமல் இப்படியும் நம்ம மாற்றி செஞ்சு பார்க்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், லைட்டாக உப்பு. தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எவ்வளோ நல்லா தண்ணி ஆட் பண்ணாலும் கொஞ்சம் கொதிச்சு வரும்போது எப்போவுமே இது திக்காக தான் வரும். ஸோ நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா வெங்காயமும் தக்காளி அரைச்சி போட்டிருக்கோம், அதனால தான். ஸோ நம்மளுடைய கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சு எடுத்துடலாம். ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொதிச்சிட்ருக்கு, நிறையும் கொத்தமல்லியும் போட்டுட்டு மூடி வச்சுருவோம். இப்போ மூடி வச்சுருவோம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். ஸோ நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சைட் டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். ஆப்பம், பூரி, தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு காம்பினேஷன் இது. ஸோ இது மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ.